ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அட்டானமஸ் காலேஜஸ் லிஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் கண்டிப்பாக மேபி இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு பேப்பர் பெண்ணோட நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா கவுன்சிலிங் கோடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் எப்போயுமே நம்ம வீடியோவில் இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலேஜ் லிஸ்ட்டு போடும்போது நம்ம பேப்பர் பெண்ணோட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது காரணமாக தான். இல்லாட்டி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? அதாவது ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து அட்டானமஸ் காலேஜ், அதாவது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 11-12 கவுன்சிலிங் கோடு. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 11-13. அதுக்கப்புறம் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் 11-14. வேல்டெக் மல்டிடெக், சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா 11-18. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் 11-20. வேல்டெக் ஹைடெக் இது வந்து பார்த்திங்கன்னா 11-22. அதுக்கப்புறம் ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது 11-28. நல்லா பார்த்துட்டிங்களா? ஆர்எம்கேலே 2 காலேஜ் இருக்குது. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு கேம்பஸ் இருக்குது 11-13. அதே மாதிரி ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 11-28. சரியா? 2 கேம்பஸ் இருக்குது. இதுக்காக தான் சொல்கிறோம் கவுன்சிலிங் கோடு வந்து நீங்கள் நல்லபடியாக நோட் பண்ணி வச்சுக்கணும் அது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப், சரியா, சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 11-49. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் 12-10. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் 12-16. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் 13-04. அதுக்கப்புறம் ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 13-07. இது எல்லாமே சென்னை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய, சென்னை ஜோனில் இருக்கக்கூடிய காலேஜ் தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்ரீ சுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதான் எஸ்எஸ்ன்னு சொல்கிறோம்ல, 13-15. அதுக்கப்புறம் சாய்ராம், சரியா, 13-24. சாய்ராமில் நிறையா கேம்பஸ் இருக்குது. அதனால் தயவுசெய்து கவுன்சிலிங் கூட நீங்கள் பார்த்துங்க எது அட்டானமஸ் கேம்பஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இப்போ விழுப்புரம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தாம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்டி, சரியா, 14-08. அதுக்கப்புறம் ஸ்ரீ சாய்ராம், சரியா, வெஸ்ட்டு தாம்பரத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸு 14-19. எஸ்ஆர்எம் வள்ளியம்மை 14-22. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் ஜோன் வந்துட்டோம். சரியா? கோயம்புத்தூர் ஜோனில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது ஜிசிடி காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் தான் 2005. அதுக்கப்புறம் சிஐடி கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா 2007. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் 26-03. அதுக்கப்புறம் கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 26-07. அதுக்கப்புறம் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சரியா, கரூர் 26-08. அதுக்கப்புறம் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் 26-09. முத்தையம்மாள் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்னா 26-10. பாவை இன்ஜினியரிங் காலேஜ் 26-11. கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 26-13. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 26-15. செங்குந்தர் 26-17. இது வந்து திருச்செங்கோடு இருக்குது, நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமன், இங்கே வந்து விமன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த காலேஜில் நினச்சி பார்த்தீங்கன்னா படிக்கலாம். 26-20 கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 26-20. அதுக்கப்புறம் விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சரியா, விஎஸ்பி காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கோவை ரோடு கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது 26-22. மகேந்திரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 26-32. எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 26-34. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 26-48. அல் அமீன் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் 26-52. டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இது வந்து 27-06. அதுக்கப்புறம் ஈரோடு செங்குந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 27-07. கற்பகம் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 27-10. நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் அதாவது அட்டானமஸ் தான் 27-15. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 27-19. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 27-22. வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 27-23. அதுக்கப்புறம் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 27-26. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 27-27. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 27-34. ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 27-39. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 27-40. பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 27-41. அதுக்கப்புறம் கேஐடி, சரியா, கலைஞர் கருணாநிதி 27-50. கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 27-64. அதுக்கப்புறம்
ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 3701. சரியா, ராமகிருஷ்ணா வந்து எந்த கேம்பஸ் அப்படிங்கிறது நல்லா நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய கேம்பஸ், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ் கிடையாது. அதுக்கப்புறம் தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பெரம்பலூர் 3805. இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3806. கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 3826. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 3830. சரியா, அதுக்கப்புறம் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மதுரை ஜோனில் விருதுநகரில் இருக்குது 4917. ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் 4955. அதுக்கப்புறம் காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர் 4959. மெப்கோ 4960. நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4962. பிஎஸ்என்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 4964. பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் டெக்னாலஜி 4965. சென்ட் சேவியர் அந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4971. அதுக்கப்புறம் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 5008. அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா 5901. கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 5904. பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திண்டுக்கல் 5910. இது இல்லாமல் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில காலேஜஸ் வந்து அட்டானமஸ் வாங்கியிருக்கலாம். மேபி ஜேசிடி காலேஜ் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி சில காலேஜஸ் வந்து இந்த வருஷம் அட்டானமஸ் வாங்கியிருக்கலாம். அது வந்து இந்த வருஷம் நமக்கு வந்த பின்னாடி தான் அந்த விஷயங்கள் வந்து புது அப்டேட் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா, அதனால் இதை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது அட்டானமஸ் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜ் வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லிஸ்ட்டில் இந்த காலேஜ்லாம் என்னன்னு பார்த்தா சேர்த்துங்க. ஏன்னா அட்டானமஸ் காலேஜில் படித்தா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சரியா, அதனால் அதையும் நீங்கள் என்னன்னு பார்த்தா சேர்த்துக்கலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.